ஜாவா பெராக். இந்த வண்டியோட பேர்லயே ஒரு மாஸ் இருக்கு. அதே மாதிரி தான் இந்த வண்டியும் ஒரு விண்டேஜ் சைட் மோட்டார் சைக்கிள். சிங்கிள் சீட்டரில் சிங்கிள்காகவே செதுக்கின வண்டி. 2019 நவம்பர் இந்த வண்டி லான்ச் ஆச்சு. சிங்கிள் சீட்டரை பார்த்துட்டு எல்லாரும் மோட்டார் சைக்கிள் இண்டஸ்ட்ரியும் பார்த்தாங்க, என்னடா இது இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு சிங்கிள் சீட்டரில் ஒரு வண்டி வந்திருக்கே அப்படின்ட்டு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஜாவா 42 ஜாவா கிளாசிக்கும் கொடுத்த அளவுக்கு சேல் ஜாவா பெராக்கால கொடுத்துருங்க. ஏன்னா 2019 to 2020 டிசம்பர் வரைக்கும் 2700 யூனிட் மட்டுமா ஜாவா சேல் ஆச்சு. ஜாவா பெராக் இந்த வண்டியில் சேலில் தான் அந்தளவுக்கு டவுன் கிரேட் ஆச்சு. பட் இன்ஜின்லேயும் அதோட பெர்ஃபார்மன்ஸுக்கு அது டவுன் கிரேடே கிடையாது. நம்மளுக்கா வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ் தானே முக்கியம், நம்ம அதை பற்றி பார்ப்போம். இன்ஜினோட பவர் பார்த்தீங்கன்னா 334 cc டிஸ்பிளேஸ்மெண்ட் அண்ட் சிங்கிள் சிலிண்டர் 4 வால் பர் சிலிண்டர். லிக்விட் கூல்டு இன்ஜின் பவர் பார்த்தீங்கன்னா 30 bhp பவர் கொடுத்துருக்காங்க. அண்ட் மேக்ஸிமம் டார்க் 32.74 Nm ஆஃப் டார்க். அண்ட் பிரேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் 2 சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரியர்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்க்கு, ஃப்ரண்ட்லேயும் டிஸ்க்கு. அண்ட் ஃப்ரண்ட் டயர் பார்த்தீங்கன்னா 100/90 செஷன் டயர்ஸ் இன்ட்டு 18 inch ரேடியல் டயர். அண்ட் சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டெலஸ்கோபிக் ஹைட்ராலிக் ஃபோர்க் ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரியரில் பார்த்தீங்கன்னா மோனோஷாக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க வித் 7 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள். ஸோ கிரவுண்ட் கிளியரன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் 145 mm தான் கிரவுண்ட் கிளியரன்ஸ். ரொம்பவே கம்மியான கிரவுண்ட் கிளியரன்ஸ் இந்த வண்டியில் இருக்குது. ஸோ இதில் ஆஃப் ரோடிங் அந்த மாதிரி விஷயம்ன்றது கொஞ்சம் கஷ்டம். பட் டூரிங் கண்டிப்பாக பண்ணலாம். பட் நான் இந்த வண்டியில் டூரிங் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஸோ பிகாஸ் ஆஃப் நம்மளுக்கு தெரியல, நிறைய லாங் ரைட்ஸ் பண்ணியிருப்போம். இந்த மாதிரி விஷயத்தில் அந்தந்த டெரைனில் என்னென்ன வண்டி ப்ராப்ளம் ஃபேஸ் ஆகுது. அண்ட் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கலி ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேலஜன் லைட் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரியரில் பார்த்தீங்கன்னா டெயில் லேம்ப் எல்இடி கொடுத்துருக்காங்க. அண்ட் இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பல்ப்ஸ் தான். ஸோ ஹேலஜன் ஒரு விண்டேஜ் பைக்னாலே ஸோ அந்த ஹேலஜன் அந்த ஒரு கான்செப்டில் பண்ணிருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்டில் கிளஸ்டரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஓடோமீட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஜிட்டலில் இருக்குது. அண்ட் ஸ்பீடோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஆனலாக்ல இருக்குது. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரிக் ஸ்டார்ட் வித்தோட கிக் ஸ்டார்ட் வண்டியில் கிடையாது. ஸோ பழைய ஜாவாவில் அந்த கிக் ஸ்டார்ட் ஸ்டைலு தான் வேறு லெவலே. ஸோ அந்த மாதிரி விஷயம்லாம் இந்த வண்டியில் கொடுக்கல. சரி, ஓகே, நவ் கம்மிங் டு த கன்க்ளூஷன். ஸோ நான் இது வரைக்கும் ஓட்டினதுலே ஒன் ஆஃப் த ஸ்மூத்தஸ்ட் பைக் இது நான் சொல்லுவேன். அந்த வண்டியில் என்னென்ன முக்கியமான தேவையோ அது ஒரு சிலது நல்லாயிருக்கு, ஒரு சிலது நல்லா இல்லை. ஃபஸ்ட்டு விஷயம், வண்டியில் பவர் நல்லாயிருக்கு அண்ட் கிரவுண்ட் கிளியரன்ஸ் ரொம்பவே கம்மியாக இருக்குது. அண்ட் ஆஃப் ரோடிங் இந்த வண்டியில் கண்டிப்பாக பண்ண முடியாது. அண்ட் பில்ட் குவாலிட்டி வேறு லெவல். வண்டியில் பில்ட் குவாலிட்டி ஒரு அட்டகாசமான பில்ட் குவாலிட்டியை கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆஃப் ரோடிங் சஜஷன் முன்னாடியே சொன்ன மாதிரி இல்லை. அண்ட் டூரிங்க்கு ஐம் நாட் ரெக்கமெண்டிங் திஸ் ஃபார் அ டூரிங். டூரிங்க்கு ஏற்ற வண்டி இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த வண்டியை நான் ரிவ்யூ பண்ணுறதுக்கு இதே டைமில் தான் எஸ்டி பார்த்தீங்கன்னா ரோட்ஸ்டர், ஸ்க்ராம்லர், அட்வென்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 வண்டியை அப்படியே மார்க்கெட்டில் திருக்கி விட்டுட்டு இருக்காங்க. ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்த்து முடிக்கிறதுக்குள்ள நான் அந்த வீடியோ ரெடி பண்ணி வைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சீக்கிரமாக எஸ்டி வீடியோ போடுவோம். பை.